எக்ஸ்போஷர் டூல்ஸ். லூமிக்ஸ் S1 சீரிஸில் எக்ஸ்போஷர் டூல்ஸ் ஏகப்பட்ட இருக்குது. வேவ் ஃபார்ம், வெக்டர்ஸ்கோப், ஜீப்ரா பேட்டர்ன், ஹிஸ்டோகிராம், லூமினஸ் ஸ்பாட் மீட்டர். இதில் ஹிஸ்டோகிராம் பற்றி நிறைய பேருக்கு தெரியும். அது ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஃபார் யுவர் லூமினஸ் வேல்யூ. அதாவது உங்கள் ஸ்க்ரீனில் உங்கள் இமேஜில் இருக்கக்கூடிய அந்த பிரைட்னஸ் black to white, from pure black to pure white எவ்வளோ இருக்குது, தென் ஷேட்ஸ் ஆஃப் கிரே எவ்வளோ இருக்குது, அதாவது மிட் டோன்ஸ் எவ்வளோ இருக்குது, ஃப்ரம் black to whiteக்குள்ளே எவ்வளோ அந்த லூமினன்ஸ் வேல்யூ பிக்சல்ஸ் வைஸ் பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் XY கிராஃபில் காமிக்கிறது தான் ஹிஸ்டோகிராம். அதுவே வேவ் ஃபார்ம்னா உங்கள் இமேஜோட கம்ப்ளீட் இடத்துல இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை, அதாவது பிரைட்னஸ் வேல்யூ எந்த இடத்துல எவ்வளோ இருக்குது, எந்த இடத்துல கம்மியாக இருக்குது, எங்கே பிளாக் இருக்குது, எங்கே ஒயிட் அதிகமாக இருக்குது, எங்கே எக்ஸ்போஷர் கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குங்கிற கம்ப்ளீட் ரெப்ரசன்டேஷனாக காமிக்கும். அதாவது ஹிஸ்டோகிராம்ங்கிறது ஒரு கிராஃபில் மட்டும்தான் காமிக்கும். எவ்வளோ பியூர் பிளாக் பிக்சல்ஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஒயிட் எவ்வளோ பிக்சல்ஸ் எவ்வளோ இருக்குங்கிற பிக்சலோட அளவை மட்டும்தான் காமிக்கும். பட் வேவ் ஃபார்ம்ங்கிறது எந்த இடத்துல ஒயிட் அதிகமாக இருக்குது, எங்கே பிளாக் அதிகமாக இருக்குது, எங்கே எக்ஸ்போஷர் கம்மியாக இருக்குது, எங்கே அதிகமாக இருக்குங்கிற விஷயத்தை ஒரு கிராஃபிக்கல் விஷயமா ரியல் டைமாகவே காமிக்கும். அதுதான் வேவ் ஃபார்ம். தென் வெக்டர்ஸ்கோப். இது ஒரு எக்ஸ்போஷர் டூல். இது எக்ஸ்போஷர் டூல்னு சொல்கிறத விட கலர் எப்படி ஷிஃப்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு டூல். உங்கள் இமேஜில் இருக்கக்கூடிய ரெட், க்ரீன், ப்ளூ, சயான், மெஜெண்டா, எல்லோ இந்த கலர்ஸ் எப்படிலாம் ஷிஃப்ட் ஆகுது, அது ஒழுங்கான இடத்துல இருக்கிறா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்கோப் தான் இது வெக்டர்ஸ்கோப். ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணி ப்ராப்பரான ஒயிட் பேலன்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். ப்ராப்பரான கலர் ஷிஃப்ட் இல்லாத கலர்ஸை அச்சீவ் பண்ண முடியும். அதாவது அந்த ரெட், ப்ளூ அதெல்லாம் ப்ளூவாகவே இருக்கா, ரெட்டாகவே இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். க்ரீன் வந்து ப்ளூவாக மாறுதா, இல்லை ப்ளூ வந்து க்ரீன் பக்கம் ஷிஃப்ட் ஆகுதா, ரெட் எல்லோ பக்கம் ஷிஃப்ட் ஆகுதா அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கலாம். தென் லூமினஸ் ஸ்பாட் மீட்டர். இது ஒரு ஸ்பாட் மீட்டர் பேர்ல இருக்கு. ஒரு சின்னதான ஒரு ஸ்பாட்டை மீட்டரிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறது. அதாவது இந்த ஸ்பாட் மீட்டரை எந்த இடத்துல உங்கள் ஸ்க்ரீனில் வைக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் பாயிண்டில் இருக்கக்கூடிய லூமினன்ஸ் வேல்யூவை பர்சன்டேஜில் உங்களுக்கு காமிக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபைலில் இருக்கீங்கன்னா பர்சன்டேஜில் காமிக்கும். விலாகில் ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்க, விலாகில் ஷூட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப்ஸ் ஆஃப் லைட்டில் காமிக்கும். ஸோ எத்தனை ஸ்டாப்ஸ் ஓவர் எக்ஸ்போஷர் அண்டர் எக்ஸ்போஷரில் இருக்கீங்க அப்படி விஷயத்தை காமிக்கும். ஸோ இந்த லூமினன்ஸ் ஸ்பாட் மீட்டரை யூஸ் பண்ணி பர்டிகுலர் ஸ்பாட்டில் ஸ்கின் டோன்லையோ இல்லை வேற ஏதோ ஒரு பர்பஸில் இருக்கக்கூடிய பிளாக் ஆர் ஒயிட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் லைட் இலுமினன்ஸ் வேல்யூ இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தென் ஜீப்ரா பேட்டர்ன். ஜீப்ரா பேட்டர்னா ஒன்றும் கிடையாது, ஒரு ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் ஓவர்லேவை உங்களோட இமேஜில் காமிக்கக்கூடிய விஷயம் தான் இந்த ஜீப்ரா பேட்டர்ன். அதாவது ஜீப்ரா மாதிரியே இருக்கும். இந்த ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஜீப்ரா 1, ஜீப்ரா 2, ஜீப்ரா 1+2 அப்படிங்கிற விஷயம் இருக்கும். ஜீப்ரா 1 and 2 செப்பரேட்டா யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரே நேரத்துல கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லாக் ஃபார்மேட்ல நீங்க ஷூட் பண்றதா இருந்தா உங்களுக்கு ஸ்டாப்ஸ்ல காமிக்கும். அதாவது எத்தனை ஸ்டாப் ஓவர் எக்ஸ்போஷர்ல இருக்கீங்க, கம்மியா இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை காமிக்கும். நீங்கள் அதர் ப்ரொஃபைலில் இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபைலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் லூமினன்ஸ் வேல்யூவில் காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பேனசோனிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 18% கிரேல கரெக்டாக ஷூட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 42% IRE வேல்யூ இருக்கணும். ஸோ அந்த மாதிரி 42%ல் எனக்கு கரெக்டான எக்ஸ்போஷரில் ஸ்கின் டோன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜீப்ராவை 42%ல் செட் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்போஷர் சேஞ்ச் பண்ணும்போது எங்கே கரெக்டாக அந்த ஸ்ட்ரிப்ஸ் காமிக்குதோ அங்கே 42%ல் கரெக்டான எக்ஸ்போஷர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இல்லை எனக்கு ஓவர் எக்ஸ்போஷர் இல்லை அண்டர் எக்ஸ்போஷரில் வேணும், எனக்கு எபோவ் 85%, 88 ஆர் 90%ல் வேணும் அப்படின்னா, எனக்கு ஹைலைட்ஸ் எங்கெல்லாம் கிளிப் ஆகுதோ அங்கே மட்டும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பர்சன்டேஜ் வேல்யூவை நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது உங்களோட ஜீப்ரா வேறு விதமாக வேலை செய்யும். ஜீப்ராவை பொறுத்த வரைக்கும் சிம்பிள், எவ்வளோ பர்சன்டேஜில் நீங்கள் செட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல ஸ்ட்ரிப்ஸ் காமிக்கும். அது ப்ராப்பர் எக்ஸ்போஷராக இருக்கலாம், இல்லை ஹைலைட்ஸாக இருக்கலாம், இல்லை ஷேடோஸும் கண்டுபிடிக்கிற வேலையாக கூட இருக்கலாம். ஸோ வேவ் ஃபார்ம், வெக்டர்ஸ்கோப், ஜீப்ரா பேட்டர்ன், ஹிஸ்டோகிராம் அண்ட் லூமினஸ் ஸ்பாட் மீட்டர் இந்த 5 டூலை யூஸ் பண்ணி ப்ராப்பரான எக்ஸ்போஷரை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் லூமிக்ஸ் கேமராவில்.